காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஹஜ் பயணிகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து இந்த வருடம் 88 நபர்கள் ஹஜ் பயணம் செல்ல உள்ளார்கள். இவர்கள் 49 ஆண்கள், 39 பெண்கள் ஆவர். இதில் 11 வயது மற்றும் 15 வயதுடைய 2 குழந்தைகளும், 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 11 நபர்கள் அடங்குவர். இவர்களுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பொது சுகாதாரத்துறையின் மூலம் நடத்தப்பட்டது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவெனில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. இதுநாள் வரை ஹஜ் பயணம் செல்பவர்கள் சென்னையோ அல்லது வேறு மாவட்டங்களுக்கோ சென்று தடுப்பூசி செலுத்தி வந்தனர். ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பாலரும் தனித்தனியாக மருத்துவர்கள் மூலம் பரிசோதித்த பின் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. அவர்களுக்கு குடிநீர் வசதி, கழிவறை வசதி போன்றவை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த சிறப்பு தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதாரத்துறையின் மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில், இணை இயக்குனர் கோபிநாத், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன், நோயியல் நிபுணர் லாவண்யா, மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் அபிகா ஆனந்த், சௌந்தர்யா மற்றும் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர்